கம்னஸ் இது நம்ம கிங் ஆஃப் கெஸ்ஸிங் நம்ம செய்ய முடியும் தேர்வுகளுமே ஒரு பொழுதுக்குரிய மட்டும் நண்பா. நோ பெட்டிங் நோ சிட்டிங் ஒன்லி ஃபார் இது கேரளா லாட்டரி கணிப்பூடிய மட்டும் நண்பா. வாங்க நிறைய வீடியோக்குள்ள போயிடுவோம் நண்பா. நமக்கு நேற்று வந்து ரிசல்ட் வந்து 007. ஓகே நண்பா. இப்போ வந்து நம்ம சேனல் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும்னா நம்ம சேனல் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். அப்படியே கோழிப்புக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கணும். ஓகே நண்பா. இது மட்டும் தான் நம்ம சேனலை நீங்கள் ரெகுலராக பார்க்கணும்னா இந்த வேலையை நீங்கள் பண்ணி வச்சுக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல்லில் வந்து ஆல்னு கொடுத்து வச்சுக்கணும். அப்போ நான் போட உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் டக்குன்னு போய் பார்க்கலாம். இல்லைன்னா வந்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேவா நண்பா. இந்த வீடியோ ஃபுல்லாகவே கேரளா லாட்டரி கணிப்பு தான். கடைசியாக வந்து ஒரு சின்ன ஒரு கேமிங் சின்ன ஒரு கேமை பற்றி ஒரு சின்ன ஒரு வீடியோ இருக்கு நண்பா. முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கொடுத்து பாருங்கள். முக்கியமாக உங்களுக்கு இந்த கெஸ்ஸிங் பிடிச்சிருந்து உங்களுக்கு உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆகுதுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லதே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க நண்பா. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் ப்ரமோஷன் வீடியோ பண்ணணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தா கமெண்ட்டில் போடுங்க. நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன். அதில் வந்து நீங்கள் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம் நண்பா. அது ப்ரமோஷன் வீடியோ பெய்டு ப்ரமோஷன் தான் எல்லாமே. இப்போ வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து நேற்று வந்து ரிசல்ட்டு 007. இப்போ வந்து இன்றைக்கி என்ன வரணுன்ற ஆல் போர்டில் 2 நம்பர் தரேன், ப்ளஸ் 4 நம்பரோடு தரேன். உங்களுக்கு எந்த 2 நம்பர் உங்களுக்கு மேட்ச் ஆகுதோ அந்த 2 நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு வின்னிங் இருக்குது நண்பா. இன்றைக்கி வந்து தேதி வந்து இன்றைக்கி 4ஆம் தேதி புதன்கிழமை 50-50 109 ட்ரா நடக்குது. அதுக்கான ஒரு சின்ன ஆல் போர்டு கேட்குறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எந்த மாதிரி மெத்தடில் எடுத்துருக்காங்க, எப்படி கேம் பிளேயாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ இது வந்து என்னென்ன ஒன்றும் பிரச்சனை அது ஒன்றும் இல்லை நண்பா. 007ன்னு எந்தெந்த வருஷம்லாம் வந்திருக்கோ இது ஒரு சார்ட்டு. அது வந்து அதுக்கு அடுத்த நாள் வந்ததாலும் சைடில் இருக்குல்ல, அதுக்கு அடுத்த நாள் வந்தாலும் இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே அடுத்தடுத்த நாள். இது 007ன்னு வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்த நாள் வந்து ரிசல்ட் தான் இது எல்லாமே அதுக்கு அடுத்த நாள் வந்து ரிசல்ட்டு. அது எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து காமனாக பாருங்கள். உங்களுக்கு ஒரு நம்பர் தெரியும். அந்த ரெண்டு நம்பர் மாறி மாறி கேமில் வந்துக்கினே இருக்குது. ஓகே நண்பா. எந்த நம்பர்னு பாருங்கள். இந்த 252 பார்த்துக்குங்க. 252ல் 2 5 2 இருக்கா. இந்த 2 இல்லைன்னா ஒரு பவர் 7 வரும் பாருங்க. 7 வருதா. அடுத்து பாருங்கள் 2 7 ரெண்டுமே வந்துருக்கு பாருங்க. இதில் வந்து ரொம்ப சிம்பிள் நண்பா. 2 இல்லைன்னா 7ங்கிறது கம்பல்சரியாக கேமில் உண்டு. 007ன்னு வந்துச்சுனாலே 2 அல்லது 7, அப்படி இல்லைன்னா 5 அல்லது 0ன்னு இவங்க கேம் மாற்றி மாற்றி கொடுத்துட்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தாலே தெரியும். கேமில் 007ன்னு வந்துச்சுன்னா இந்த 2 7 வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. எல்லா வருஷமும் கொடுத்துருக்காங்க. கம்பல்சரியாக கேம் மாறி மாறி 2 7 2 7 2 7ன்னு கேம் மாறி மாறி வந்திருக்கு. அப்படி அந்த 2 7 வராத அன்னைக்கு வந்து 5 0ன்னு கேமில் வந்திருக்கு. 5 0ன்னு கேரில் வந்திருக்கு. 5ன்னு இருக்குது. அது பவர் நம்பர் 0ங்கிறது கேமில் மாற்றி மாற்றி வந்திருக்கு. இந்த 4 நம்பருக்குள்ளே கண்டிப்பாக இன்றைக்கி 2 நம்பர் அல்லது 1 நம்பர் 2 நம்பர் கண்டிப்பாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த 2 7க்குலேருந்து ஒரு நம்பர் வரும், இல்லை 5 0க்குலேருந்து ஒரு நம்பர் வரும். கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு இந்த கெஸ்ஸிங் பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துட்டு பாருங்கள். இன்றைக்கான ஆல் போர்டுமே அது 2 7 தான் நமக்கு இன்றைக்கான ஆல் போர்டு மாதிரி தெரியுது. பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல பாஸ் ஆகிடுச்சு. 2 7 வந்திருக்கு. அடுத்து 2 7 வந்திருக்கு. அடுத்து 2 7 வந்திருக்கு. அடுத்ததை பாருங்கள் 0 5ன்னு வந்திருக்கு பாருங்கள். 0 5ன்னு வந்திருக்கா. ஆனால் 5மே விட மாட்டாங்க. 252 இதில் ஒரு 5 இருக்குது, இங்கே ஒரு 5 இருக்குது. இதோட 5 அதோட பவரும் இருக்குது. இப்போ இதில் பாருங்கள் மறுபடியும் 257 3மே வந்திருக்கு பாருங்கள். 3மே வந்திருக்கு பாருங்கள். 2 7 5 இந்த 3 நம்பர்லேருந்து கண்டிப்பாக 2 நம்பர் கேமில் ப்ளே ஆகிக்கிட்டே வருது அடுத்தடுத்த நாள். இப்போ அடுத்த நாள் பாருங்கள் 642 2 மட்டும் கேமில் ப்ளே ஆகிருக்கு. அடுத்து 0 25 3மே ப்ளே ஆகிருக்கு. 0ங்கிறது வந்து 5ஓட பவர் தான் 0. 25 இந்த இருக்குது 2 இந்த இருக்குது 2 5 25 2மே ப்ளே ஆகிருக்கு. இப்போ அடுத்த நாள் வாங்க 246 2ங்கிற கேமில் ப்ளே ஆகிருக்கு. ஓகே நண்பா. இப்போ அதே சேம் பார்த்தா 2024 848 007க்கு இந்த 3 நம்பர்லேருந்து கண்டிப்பாக 2 நம்பர் அல்ல 1 நம்பர் கேமில் ப்ளே ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு நம்பர் இப்போ இங்கே எல்லாமே வந்திருக்கு. அடுத்த நாள் வந்து ஒரு நம்பர் வந்திருக்கு. ஒரு நம்பர் வந்து அன்றைக்கி அடுத்த நாள் பாருங்கள் 2 நம்பர் விட்டுருக்கான். அடுத்த 3 நம்பருமே வந்துருச்சு. மறுபடியும் 3 நம்பர். ஒரு நம்பர் வந்த அன்றைக்கி மறுபடியும் 3 நம்பர் விட்டுருக்கான்.
அப்போ இந்த ஒரு நம்பர் வந்த அன்றைக்கி கண்டிப்பாக இந்த 3 நம்பர்லேருந்து கண்டிப்பாக 3 நம்பரோடு வரலாம், இல்லை 2 நம்பர் கண்டிப்பாக இதில் இந்த 3 நம்பர்லேருந்து 2 நம்பர் கண்டிப்பாக கேமில் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கணிப்பில் வர்ற மாதிரி இருந்தால் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே நண்பா, இன்றைக்கி நாள் கூட பார்த்துருவோமா? இன்றைக்கான ஆல் போர்டு வந்து இதுதான் நண்பா. 2, 7 இல்லைன்னா 5 இந்த 3 நம்பர், இல்லைன்னா 5ஓட பவர் 0 வர வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இந்த 4 நம்பர்லேருந்து 3 நம்பர் வரலாம், இல்லைனா 2 நம்பர் கேமில் இருக்குது. 2 நம்பர் கேமில் இருக்குது நண்பா. நீங்கள் வந்து மெத்தடை ஃபுல்லாக பார்த்தாலே தெரியும். ஒரு நாள் ஒரு நம்பர் 2 நம்பர் அடித்தா அடுத்த நாள் ஒரு நம்பர் அடிக்கலாம். கடைசியாக நமக்கு அடித்தது ஒரு நம்பரில் அடிச்சிருக்கான். அப்போ கண்டிப்பாக இன்றைக்கி வந்து 2 நம்பர் கேமுக்குள்ளே வரணும். இந்த 4 நம்பர்லேருந்து 2 நம்பர் கேமுக்குள்ளே வரணும் நண்பன். கணிப்பில் இருந்தால் பாருங்கள். கண்டிப்பாக 2 நம்பரு கேமில் வரணும். 2 அல்லது 7ங்கிறதுக்குள்ளோட வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்படி இல்லைன்னா 5ங்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த 3 நம்பரில் கண்டிப்பாக 2 நம்பர் கேமில் இருக்குது. அப்படி வராத பட்சத்தில் இந்த 0ங்கிறது கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை, 2க்கு பவர் 7, 5க்கு பவர் 0, வேறு எதுவும் கொடுக்கல நண்பா. கணிப்பில் வந்துச்சு நான் மட்டும் எடுத்து டைப் பாருங்கள். இதில் ஒரு சின்ன கெஸ்ஸிங் வீடியோ மட்டும்தான். ஓகே நண்பா, வாங்க நண்பா இந்த கேமிங் ஆப் மட்டும் பார்த்துட்டு வந்துடுவோம். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நான் லிங்க்கு கொடுக்குறேன், பயோவில் கொடுக்குறேன், இது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கமெண்டில் கொடுக்குறேன். அது கிளிக் பண்ணி சின்னதாக ஒரு டவுன்லோட் பண்ணி குரோமில் போய் டவுன்லோட் பண்ணி அந்த கேமை ஏற்றி ஒரு கேம் ப்ளே பண்ணுங்கள். அந்த மூலமாக ரெஃபர் பண்ணி எனக்கு அந்த காசு ஏறும். அதே மாதிரி உங்களுக்கும் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மூலமாக ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணி நீங்கள் காசு ஏறுங்கன்பா. அது எப்படின்னு பார்ப்போங்க. இது இன்றைக்கி கேரளா லாட்டரியோட புதன்கிழமைக்கான ஆள் போட்டு நண்பா. நண்பா நம்ம வேறு எந்த கேமும் பார்க்கல. நமக்கு வின்சோ தான், எல்லாருமே தெரிஞ்ச வின்சோ தான். ஆல்ரெடி வின்சோ ஏற்றி விளாட்றவங்களுக்கு தெரியும். வின்சோ ஏற்றி நீங்கள் புதுசாக இப்போ ஏற்ற போகிறேன்னா நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒரு வாட்ஸ்அப்பில் லிங்க் தருது, ஒரு யூடியூப் கமெண்டில் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கு தட்டினீங்கன்னா நேராக குரோமில் போகும். குரோமில் போயிட்டு குரோமுக்குள்ளே போனோன்னே உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆப்ஷன் கீழே போய் தள்ளிக்கிட்டே போனீங்கன்னா டவுன்லோட் 550 ரூபா ப்ளஸ் இன்ஸ்டால்னு போட்டிருக்கோம். அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து நம்ம வந்து கமெண்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்க்காதவங்களுக்கு பாருங்கள். கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டேன், நீங்கள் யாருமே வந்து ரிப்ளை பண்ணலை நண்பா. நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருக்கோம், இந்த போட்டிருக்கோம் பாருங்கள் 550 இந்த போட்டிருக்கோமா, நேற்று போட்டிருக்கோம், 2 நாளைக்கு முன்னாடி போட்டிருக்கோம். அதை ரீட் மோட் கொடுத்தா நீங்கள் லைக் போட்டிருக்கீங்க. இந்த வின்சோ கேம் ஏற்றுறதுக்கு தான் நான் உங்களுக்கு வந்து லிங்க் கொடுத்துருந்தேன். இந்த இது தெரியுதா, அந்த ஊதா கலராக வின்சோ ஆன்லைன் இது கரெக்டா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நேராக குரோம்குள்ளே போயிடும். நேராக குரோம்குள்ளே போயிட்டு இந்த டவுன்லோட் இருக்குது பாருங்கள், டவுன்லோட் கேட்டு 550 ரூபா இந்த இருக்க கீழே டவுன்லோட் கேட்டு 550 ரூபான்னு போட்டுக்கணும். இதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் கேட்கணும். இதில் வந்து டவுன்லோட் எனிவேன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டவுன்லோட் ஆகும். ஓகே நண்பா, இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணோன்னே உள்ளே வந்து இன்டர்ஃபேஸ் வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணோன்னா நமக்கு வந்து இது ஒரு நண்பா, என்ன லாங்குவேஜ் இருக்கும், இங்கிலீஷோ தமிழோ அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நேராக வந்து உங்கள் ஃபோன் நம்பர் போடணும். நீங்கள் ஆல்ரெடி வின்சோ ஏற்றிருந்தால் அந்த நம்பரில் போட்டால் நமக்கு அந்த போனஸ் காசு ஏறாது. அதனால் புது நம்பர் இருந்துச்சுன்னா புதுசாக ஏற்றுறவங்களுக்கு மட்டும்தான் அந்த இது ஒர்க் ஆகும். புதுசாக ஏற்றுறவங்க அந்த நம்பரை போட்டு ஃபோன் நம்பரை போட்டு ஒரு ஓடிபி வரும். ஓடிபி வந்தோன்னே இந்த மாதிரி கேம் வந்துடும். இதில் வந்து நமக்கு வந்து ஃப்ரீ கேம் உங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்தோன்னா வந்து ஆல்ரெடி விளாண்டதுனால எனக்கு வந்து கேம்லாம் இல்லை, ஃப்ரீ கேமு. இந்த வேர்ல்டு வார்ன்ட்டு போட்டு இந்த இடத்துல ஃப்ரீ கேம்லாம் இருக்கும் நிறையா. இப்போ வந்து இந்த 5 ரூபாய்ன்ற இடத்துல வந்து ஃப்ரீன்னு போட்டிருக்கோம். ஒரு 3-4 கேம் இருக்கும். அது ஃப்ரீன்னு தொட்டு ஆட்டோமேட்டிக்காக கிளிக் பண்ணி அதுவே கிளிக் பண்ணி ஒரு இது வரும். அதில் வந்து ஜெயிக்கிட்டா 3 ரூபா 3.4 பைசா அந்த மாதிரி உங்களுக்கு ஏறும். அதே மாதிரி ஜெயிச்சு முடிச்சிட்டோம். இங்கே வந்து மை ஆஃபர் அண்ட் பெனிஃபிட்ஸ்ன்னு தான் இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு நிறையா கேம் இருக்கும், ஃப்ரீ கேம். அந்த ஃப்ரீ கேம் விளாட வந்து உங்களுக்கு காசு ஏறிக்கினே இருக்கும். ஏறி முடித்தோடனே நமக்கு இந்த இடத்துல இருப்பாங்க ஆட் கேஷ் வந்து நீங்கள் வந்து காசு போட்டால் இந்த இடத்துல இருக்கும். நீங்கள் ஜெயிக்கிற காசு ஃபுல்லாக இங்கே வந்துடும், வின்னிங்கில் வந்துடும். இந்த வின்னிங் வந்தோடனே இந்த வித்ட்ரா இருக்குது பாருங்கள். இந்த வித்ட்ரா கொடுத்துட்டு உங்கள் பேங்க் ஐடி மட்டும் கேட்கும். பேங்க் ஐடி கேட்டால் நேராக பேங்க்குக்கே மாற்றிக்கணும். ஒரு 2 நிமிஷம் தான் கரெக்டாக. ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் அதில் வந்து வித்ட்ரா எடுக்க முடியும். நீங்கள் விளாட்ற பொறுத்து ஒரு நாளைக்கு 6000 ரூபாய்க்குள்ளே வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த கேமை ஏற்றி ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. நான் லிங்க் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன், இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கமெண்ட் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன் நண்பா. முடிஞ்சால் இந்த லிங்கை கொடுத்து ஏற்றுங்க. இந்த லிங்கை கொடுத்து ஏற்றுனா எனக்கு என்ன பெனிஃபிட்ஸ்லாம் இந்த இருக்குது பாருங்கள், ரெஃபர்ஸ்னு. இந்த ரெஃபர்ஸில் போய்ட்டு இந்த இருக்கு பாருங்கள், அந்த ரெஃபர் நான் கொடுத்துட்டா
நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யார் இருந்தால் இந்த மாதிரி காப்பி லிங்க் ஆயிரும். இந்த காப்பி லிங்க் இந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யார் யார் இருக்காங்களோ, அந்த வாட்ஸ்அப்பில் யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் நம்ம வந்து ஷேர் பண்ணி விட்டோம்னா, ஒரு ஷேருக்கு வந்து நமக்கு வந்து 25 ரூபா தான் ஏறும். ரெஃபர் கெட் 25 ருபீஸ் ரெஃபர் ஒரு ப்ளஸ் ஒரு இன்ஸ்டால், ஒரு ஆள் இன்ஸ்டால் பண்ணி கேமை ஏற்றி விளாண்டா எனக்கு 25 ரூபா ஆயிரும். இது வந்து இந்த 25 ரூபா வந்து இங்கே தான் இருக்கும். இது வந்து அங்கே போகாது. இங்கேயுமே நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஏற்றுனா எனக்கு ஒரு 25 ரூபா ஏறும். அதே மாதிரி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நான் கொடுத்த லிங்கை ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கு ஏறிக்கிறோம். நீங்கள் உங்கள் கேமுக்குள்ளே நான் கொடுத்த லிங்கை வந்து ஷேர் பண்ணி நீங்கள் எவ்வளோ ஏற்றிக்கிட்டு உங்கள் லிங்க்லேருந்து இந்த ரெஃபர் நம்ம அனுப்புனா உங்களுக்கு 25 ரூபா ஆயிரும். இந்த 25 ரூபா உடனே வித்ட்ரா பண்ணிக்கலாம். இந்த பாருங்க, வித்ட்ரான்னு கொடுத்தோம்னா இதில் வந்து உங்கள் பேங்க் ஐடி கேட்கும். இந்த பேங்க் ஐடி ஆல்ரெடி கலெக்ட் பண்ணிக்கிறதுனால ஒரு மினிமம் 30 ரூபா அனுப்பலாம். என்கிட்ட 25 ரூபா தான் இருக்குது. ஒரு நாளைக்கு லிமிட் 50 ரூபா. ஒரு தடவை தான் வித்ட்ரா எடுக்க முடியும். இந்த மாதிரி சின்ன சின்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது நண்பா. அதனால் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன். உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ரெஃபர் பண்ணியே எடுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கேம் விளாட தெரியும்னா நல்லா நிறையா கேம் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச கேம் எந்த கேம் விளாடலாம். சீட்டு கட்டிலேருந்து சபே இந்த பரமபதம், கேண்டி கிரஷ் எல்லா கேமுமே இருக்குது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த கேம் ஆப் பற்றி ஏற்றி விளாடுங்க நண்பா. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க நண்பா.